வீட்ல ஃபர்ஸ்ட் சம் பார்க்குறோம். இஃப் காஸ் ஆல்ஃபா பை காஸ் பீட்டா ஈக்குவல் டு எம், காஸ் ஆல்ஃபா பை சைன் பீட்டா ஈக்குவல் டு என், ப்ரூவ் தட் எம் ஸ்கொயர் பிளஸ் என் ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் பீட்டா ஈக்குவல் டு என் ஸ்கொயர். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்ல நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? எம் எம் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க? காஸ் ஆல்ஃபா கொடுத்துருக்காங்க பை காஸ் பீட்டா கொடுத்துருக்காங்க. சரியா? இப்போ எம் ஸ்கொயர் என்னவா இருக்கும் பாருங்க. எம் ஸ்கொயர் ஈக்குவல் டு நம்ம ஸ்கொயர் பண்ண வேண்டியதா இருக்கும். காஸ் ஸ்கொயர் ஆல்பா பை காஸ் ஸ்கொயர் பீட்டா. சரியா? நமக்கு ஏன் ஸ்கொயர் பண்றேன்னா நமக்கு இங்க எம் ஸ்கொயர் கேட்டிருக்காங்க அதனால. நெக்ஸ்ட் n ஈக்குவல்ஸ் டு என்ன கொடுத்திருக்காங்க? காஸ் ஆல்பா பை சைன் பீட்டா. இப்போ n ஸ்கொயர் என்னவா இருக்கும்? காஸ் ஸ்கொயர் ஆல்பா பை இங்க என்ன இருக்கு? சைன் ஸ்கொயர் பீட்டா. ஓகேவா? இது எம் ஸ்கொயர் எழுதிட்டோம். இப்போ நமக்கு இங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம எழுதிருக்கோம். இதை நம்ம ப்ரூஃப் பண்ணணும். என்ன ப்ரூஃப் பண்ணணும்? எம் ஸ்கொயர் பிளஸ் என் ஸ்கொயர் மல்டிப்ளைடு பை காஸ் ஸ்கொயர் பீட்டா which is equal to n ஸ்கொயர். ஸோ இதுதான் நம்ம ப்ரூஃப் பண்ணணும். கிளியரா? இப்போ நான் என்ன பண்றேன்? எம் ஸ்கொயரை எழுதுறேன். எம் ஸ்கொயர் என்னது? காஸ் ஸ்கொயர் ஆல்பா பை காஸ் ஸ்கொயர் பீட்டா பிளஸ் என் ஸ்கொயர் என்னது? காஸ் ஸ்கொயர் ஆல்பா பை சைன் ஸ்கொயர் பீட்டா. ஹோல் போட்டுட்டு இங்க என்ன போடணும்? காஸ் ஸ்கொயர் பீட்டா இருக்கு. நம்ம அது ஈக்குவல் டு என்னன்னு ப்ரூஃப் பண்ணணும். என் ஸ்கொயர் என்னது? அகைன் காஸ் ஸ்கொயர் ஆல்பா பை சைன் ஸ்கொயர் பீட்டா. இதுதான் ப்ரூஃப் பண்ணணும். ரைட்டா? சோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? இது ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் எடுக்கிறோம். இப்ப ரெண்டுத்துக்கும் நம்ம எல்சிஎம் எடுக்கிறோம். எல்சிஎம் என்ன வரும் பாருங்க. காஸ் ஸ்கொயர் பீட்டா சைன் ஸ்கொயர் பீட்டா. ரைட்? இப்ப என்ன எழுதுறேன்? சைன் ஸ்கொயர் பீட்டா காஸ் ஸ்கொயர் பீட்டா. இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி எல்சிஎம் எடுத்தோம்னா இதை இங்க மல்டிப்ளை பண்ணிக்கணும், இது இங்க மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும் பாருங்க. இங்க காஸ் ஸ்கொயர் இருக்கு, காஸ் ஸ்கொயர் ஆல்பா. இங்க என்ன வரும்? மல்டிப்ளைடு பை சைன் ஸ்கொயர் பீட்டா. பிளஸ் இருக்கு, இங்க பிளஸ் இங்க இருக்கு. இப்போ இங்க என்ன வரும்? காஸ் ஸ்கொயர் ஆல்பா மல்டிப்ளைட் பை காஸ் ஸ்கொயர் பீட்டா. இந்த ஹோல் போட்டுக்கணும். இங்க என்ன இருக்கு? காஸ் ஸ்கொயர் பீட்டா ஆஸ் யூஷுவல் இருக்கு. தட் இஸ் ஈக்குவல் டு நம்ம என்னன்னு ப்ரூஃப் பண்ணணும்? காஸ் ஸ்கொயர் ஆல்பா பை சைன் ஸ்கொயர் பீட்டான்னு ப்ரூஃப் பண்ணணும். சரியா? இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த காஸ் ஸ்கொயர் பீட்டாவும் கேன்சல் பண்ணலாமா? கேன்சல் பண்ணிட்டு அப்புறம் பாருங்க இங்க என்ன இருக்கு? காஸ் ஸ்கொயர் ஆல்பா இருக்கு. இங்க என்ன இருக்கு? காஸ் ஸ்கொயர் ஆல்பா இருக்கு. காமனா வெளியில எடுக்கலாமா? சோ காஸ் ஸ்கொயர் ஆல்பாவை வந்து காமனா வெளியில எடுத்துட்டோம்னா இங்க என்ன இருக்கும்? சைன் ஸ்கொயர் பீட்டா பிளஸ் இங்க என்ன இருக்கும்? காஸ் ஸ்கொயர் பீட்டா பை கீழே என்ன இருக்கு? சைன் ஸ்கொயர் பீட்டா மட்டும்தான் இருக்கு. which is equal to என்னன்னு ப்ரூஃப் பண்ணணும்? காஸ் ஸ்கொயர் ஆல்பா பை சைன் ஸ்கொயர் பீட்டான்னு ப்ரூஃப் பண்ணணும். இப்ப பாத்தீங்கன்னா this identity sin ஸ்கொயர் பீட்டா காஸ் ஸ்கொயர் பீட்டா ஈக்குவல் டு 1. ஆமா தானே? சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா ரெண்டுமே தீட்டாவா, ரெண்டுமே பீட்டா, ரெண்டுமே ஆல்பா, ரெண்டுமே ஏவா இருந்தா 1. அப்போ நம்ம இங்க என்ன இருக்கு பாருங்க. காஸ் ஸ்கொயர் ஆல்பா பை சைன் ஸ்கொயர் பீட்டா ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் ஆல்பா பை சைன் ஸ்கொயர் பீட்டா. இப்போ ரெண்டும் ஈக்குவலா? LHS equal to RHS, so it is proved. கிளியரா? இப்போ நம்ம என்ன பண்ணணும்? செகண்ட் சம் போடணும். ஸோ செகண்ட் சம் போடலாம். செகண்ட் சம் கொஞ்சம் கியூபலா இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும்? பார்த்து போடணும்.
சோ முதல்ல நானு ஒன்னொன்னா போடுறதுக்காக இப்படி எழுதிருக்கேன். முதல்ல என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. செகண்ட் சம் போடுறேன். முதல்ல cot theta. Cot theta plus tan theta. Tan theta equal to x. இப்போ நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணணும்னு பாருங்க. x ஸ்கொயர் y to the power 2/3 xy ஸ்கொயர் to the power 2/3. இப்போ நமக்கு இங்க ஒரு x ஸ்கொயர் இருக்கு. ரைட்டா? அதனால நம்ம இதை என்ன பண்றோம்? ஸ்கொயர் பண்றோம். ஸ்கொயர் பண்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம்? சிம்பிளிஃபை பண்ணலாம். சைன் காஸ்ல நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு ஈஸியா இருக்கும். காட் தீட்டாவை நான் எப்படி எழுதுறேன் பாருங்க. காஸ் தீட்டா பை சைன் தீட்டா எழுதலாமா? பிளஸ் டான் தீட்டாவை எப்படி எழுதலாம்? சைன் தீட்டா பை காஸ் தீட்டா ஈக்குவல் டு எக்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நான் இப்படி எழுதிக்கிறேன். அடுத்ததா எல்சிஎம் எடுக்கிறோம். எல்சிஎம் எடுக்கும்போது என்ன பண்ணோம்? இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்போ இங்க பாருங்க, இது என்ன வரும்? ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி இங்க கீழே போட்டா சைன் தீட்டா காஸ் தீட்டா. ரைட்டா? இதை மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? காஸ் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா which is equal to x. So நமக்கு என்ன ஐடென்டிட்டி தெரியும்? sin square theta plus cos square theta equal to 1 or cos square theta plus sin square theta equal to 1. இப்போ என்ன பண்ணணும்? So this is 1 by sin theta cos theta equal to x. ரைட்டா? இப்போ நமக்கு இங்க x ஸ்கொயர் இருக்கு, என்ன இருக்கு? y to the power 2/3 இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம x ஸ்கொயர் ஈக்குவல் டு என்னன்னு எழுதிக்கலாம். ஸோ x ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன பண்ணணும்? இதை நம்ம சைன் பண்றோம், ஸ்கொயர் பண்றோம். 1 by sin ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஸோ இது x ஸ்கொயர் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நமக்கு y கொடுத்துருக்காங்க. y என்ன கொடுத்துருக்காங்க? சீக்கன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா ஈக்குவல் டு y. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். சீக்கன் தீட்டாவை எப்படி எழுதலாம்? 1 by காஸ் தீட்டாவா எழுதலாம். மைனஸ் இது காஸ் தீட்டா ஈக்குவல் டு y. ஸோ இது எப்படி பண்ணலாம்? இங்க வந்து எல்சிஎம் இஸ் காஸ் தீட்டா. ஸோ இங்க 1 இருக்கு. இது ரெண்டுத்தையும் 1 into காஸ் தீட்டா இஸ் காஸ் தீட்டா மல்டிப்ளை பண்ணோம்னா நம்ம என்ன பண்ணணும்? இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கணும். இப்போ என்ன வரும்? 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு y. இப்போ 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா என்னது? அகெயின் ஐடென்டிட்டி நமக்கு என்னது? சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. இப்போ இங்க சைன் ஸ்கொயர் தீட்டா மட்டும் வச்சுக்கிட்டோம்னா இது இந்த பக்கம் போகும்போது என்ன ஆகும்? 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. அப்போ 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இருக்கிறத நம்ம என்ன போடணும்? சைன் ஸ்கொயர் தீட்டா போடணும். 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இருக்கிற இடத்துல சைன் ஸ்கொயர் தீட்டா பை இங்க என்ன இருக்கு? காஸ் தீட்டா which is equal to y. ரைட்டா? இப்போ நமக்கு இங்க y ஸ்கொயர் இருக்கா? y ஸ்கொயர் வேணும். y ஸ்கொயர் வேணும்னா நம்ம என்ன பண்ணணும்? y ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன பண்றோம் இங்க? சைன் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் தீட்டா த ஹோல் ஸ்கொயர் போடணும். ரைட்டா? அப்ப என்ன வரும் பாருங்க? y ஸ்கொயர் ஈக்குவல் டு sin to the power 4 theta by இங்க என்ன வரும்? cos ஸ்கொயர் தீட்டா. ஓகேவா? சோ ஸ்கொயர் பண்ணி நம்ம எழுதிட்டோம். x ஸ்கொயர் கண்டுபிடிச்சிட்டோம், y ஸ்கொயர் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம இதுல சப்ஸ்டிடியூட் பண்ண போறோம். இந்த சப்ஸ்டிடியூஷன் மட்டும் கொஞ்சம் அப்படியே பெருசா இருக்கும், அதை மட்டும் நம்ம பாத்துக்கணும். ஃபர்ஸ்ட் இங்க என்ன இருக்கு? எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு. எக்ஸ் ஸ்கொயர் நம்ம என்னவா கண்டுபிடிச்சிருக்கோம்? 1 by sin ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா. இப்போ இந்த ப்ரூவ் தட் நான் எழுதுறேன். இந்த இதை நான் எழுதுறேன். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் இஸ் 1 by என்ன எழுதணும்? sin ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா மல்டிப்ளைட் பை y. y என்ன பாருங்க? y வந்து இதுதான் y. sin தீட்டா காஸ் தீட்டால நம்ம எழுதிருக்கோமா? இதுதான் y. சரியா? y நம்ம சீக்கன் தீட்டா காஸ் தீட்டா போடாம என்ன நம்ம சால்வ் பண்ணிருக்கோமோ அது போடணும். மல்டிப்ளைட் பை என்னது? sin ஸ்கொயர் தீட்டா பை
cos theta whole to the power இங்க என்ன இருக்கு 2/3 அப்படியே எழுதிக்கிறோம். கிளியரா? நெக்ஸ்ட் மைனஸ் மைனஸ் இங்க எக்ஸ் எக்ஸ் நம்ம என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்? எக்ஸ் இஸ் 1/sin theta cos theta. So எக்ஸ் நீங்க பாருங்க இந்த எக்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 1/sin theta cos theta multiplied. இப்போ y ஸ்கொயர் என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்? sin power 4 theta cos square theta. sin power 4 theta by cos square theta. சரியா? the whole to the power என்னது 2/3. இப்போ இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணா நமக்கு என்ன வரணும்? 1 வரணும். வருதான்னு பார்க்கலாமா? இப்போ நான் சால்வ் பண்றேன். இப்போ எதெல்லாம் கேன்சல் பண்ண முடியும் பாருங்க. இது 2/3 வெளியில இருக்கு. இப்போ இந்த sin ஸ்கொயரையும் இந்த sin ஸ்கொயரையும் நம்மளால கேன்சல் பண்ண முடியும். பண்ணினா நமக்கு என்ன இருக்கும்? 1/cos square theta cos theta என்ன வரும்? cos cube theta. ரைட்டா? cos cube theta இங்க என்ன வரும்? 2/3. அப்புறம் இங்க மைனஸ். இப்போ இதுல பாத்தீங்கன்னா sin theta இங்க என்ன இருக்கு? sin power 4 theta. சோ ஒரு sin theta கேன்சல் பண்ணனா இங்க sin cube theta வரும். இப்போ என்ன வரும் பாருங்க? sin cube theta by இங்க cos theta cos square theta ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம்னா cos cube theta the whole to the power 2/3. கிளியரா? இப்போ நம்ம ஈஸியா போட்டுடலாம். எப்படி போடணும் பாருங்க. இந்த 2/3 ஒன்னொன்னுக்கா எழுதுறோம். சோ 1/2/3 இந்த 2/3 இங்க போடுறோம். அதுக்கப்புறம் cos cube theta multiply by 2/3. சோ பவரை பிரிச்சு எழுதுறோம். மைனஸ் இங்க எப்படி எழுதுறோம்? sin cube theta இது 2/3 by cos cube theta இங்க என்ன வரும்? 2/3. கிளியரா? பாருங்க இது எப்படி இது என்ன அர்த்தம் அப்படின்னா இப்போ 2 ஸ்கொயர் போடுறீங்க. 2 ஸ்கொயர் the whole to the power 2/3 or 2 cube to the power 3/3 போட்டா என்ன ஆகும்? இந்த 3யும் இந்த 3யும் கேன்சல் ஆயிடும். இப்போ நமக்கு என்ன இருக்கும்? 2 ஸ்கொயர் மட்டும் இருக்கும். ஸோ அதை தான் நம்ம பண்ண போறோம். இப்போ என்னென்னலாம் கேன்சல் ஆகும் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு பார்க்கலாமா? which is equal to 1 to the power anything போட்டாலும் 1 தான் by இப்போ இங்க என்ன ஆகும்? இந்த cos கியூவும் இந்த 3யும் கேன்சல் ஆகும். அப்ப மீதி என்ன இருக்கு பாருங்க? cos இருக்கு, இந்த ஸ்கொயர் இருக்கு, ஸ்கொயர் தீட்டா மைனஸ் இங்க என்ன கேன்சல் ஆகும்? இந்த 3யும் இந்த 3யும் பாருங்க 3 மல்டிப்ளை 2/3 சரியா? இந்த 3யும் இந்த 3யும் கேன்சல் ஆகும். அதுக்கப்புறம் இந்த 3யும் இந்த 3யும் கேன்சல் ஆகும். இப்போ இங்க என்ன இருக்கு பாருங்க? sin ஸ்கொயர் தீட்டா பை cos ஸ்கொயர் தீட்டா ரைட்டா? இப்போ நார்மலா எல்சிஎம் எடுக்கிறீங்க. நார்மலா எல்சிஎம் எப்படி பாருங்க? cos ஸ்கொயர் தீட்டா டினாமினேட்டர் சேமா இருக்கு. அப்போ அதே டினாமினேட்டரை எழுதிக்கிறோம். டினாமினேட்டர் சேமா இருந்தா என்ன பண்ணணும்? நியூமரேட்டர் அப்படியே எழுதிக்கணும். 1 மைனஸ் sin ஸ்கொயர் தீட்டா. இது எப்படி அர்த்தம்? இப்போ 2/3 இருக்கு மைனஸ் 1/3 இருக்கு. இது நீங்க எப்படி எழுதுவீங்க? 3 காமன் டினாமினேட்டர் 2 மைனஸ் 1 அப்படி எழுதுவீங்க. அது மாதிரி தான் நான் எழுதிருக்கேன். இப்போ அகெயின் 1 மைனஸ் sin ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு என்னது? cos ஸ்கொயர் தீட்டா. எப்படி? ஐடென்டிட்டி என்னது? sin ஸ்கொயர் தீட்டா பிளஸ் cos ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. இப்போ cos ஸ்கொயர் தீட்டாவை இங்க வச்சிருக்கீங்க. இங்க 1 இருக்கு. இந்த sin ஸ்கொயர் தீட்டா இந்த பக்கம் போனா மைனஸ் sin ஸ்கொயர் தீட்டா. இப்போ 1 மைனஸ் sin ஸ்கொயர் தீட்டா இருக்கிறதுல என்ன போடணும்? cos ஸ்கொயர் தீட்டா போடணும். பை இது என்னது? cos ஸ்கொயர் தீட்டா. சோ இதுவும் கேன்சல் பண்ணா the answer is 1. அதான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். What do we have to prove? The answer is 1. So that is our answer. LHS equal to RHS. Clear?